அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உரித்தாகு. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, சந்தோஷமான மனமகிழ்ச்சி நிறைந்து இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். வாழ்க்கை என்னும் பயணத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முன்னிருந்து எங்களை செயல்படுத்துகிறவராக, உந்தித்தள்ளும் ஆவியானவராக எங்களை வழிநடத்தி வருகிறீர். மக்கு ஸ்தோத்திரம். அவனமாகவே நாங்கள் இந்த புதிய மாதத்தையும் கண்டு இந்த முதலாம் நாளில் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்து பணிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல கிருபைகளை தந்திருக்கிறீர். தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு நிறைவாய் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே நல் வார்த்தைகளோடு அவர்களை நீர்தாமே தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படியே சென்ற இடங்களிலெல்லாம் பெருக செய்தவரும் நன்மை செய்கிறவருமாய் அவர்களோடு கூட இருந்தீர். இந்த நேரத்திலும் இந்த மாதத்திலும் நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய ஆயத்தப்படுகின்ற போதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் உடன் இருக்கிறவராய் கூட இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் பயணிக்க கிருபை செய்தருள்வீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாய் கண்டுகொள்ளும் வண்ணமாய் உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே வருகிற போது ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாய் ஆண்டவரை தேடும்படியாய் எங்கள் உள்ளத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டும்படியாய் ஜெபிக்கின்றோம். விசுவாசம் என்னும் பெரிதான ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்வில் நீர் தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நீர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் கேட்டு எங்கள் மனதை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களை எந்த வடிவிலே நாங்கள் அமைத்து கொண்டு உலகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும், எந்த வகையில் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்த வாழ்ந்து காட்ட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவு ஆண்டவரே பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை பயணத்தை இந்த மாதத்திலே தொடர வேண்டும். அப்பா, அதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நாங்கள் பாதிக்கப்படுகிற நேரங்களிலெல்லாம் நீர் கடந்த மாதத்தில் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலைகளிலே எங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. ஆண்டவரே, பாவத்து நிமித்தமாக நாங்கள் அமிழ்ந்து போன சூழ்நிலைகள் உண்டு. இவைகளிலிருந்தெல்லாம் நீர் எங்களை மீட்டு கொண்டீரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இனி அப்படிப்பட்ட ஆண்டவரே தீமையின் பாதைகளுக்கு நேராய் எங்கள் கால்கள் செல்லாதபடி, எங்கள் கண்கள் இச்சைகளுக்கு நேராக எங்கள் வாழ்வு திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே நன்மையின் பாதையிலே கர்த்தரை நோக்கி பயணிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தருள வேண்டும்படியாய் ஜெபிக்கின்றோம். அப்பா பிதாவே, நீர் எங்களுடைய திருச்சபையின் ஆண்டவரே எல்லா பரிசுத்த வாழ்வுகளிலும் நிறைவாய் இருக்கிறீர். எங்கள் திருச்சபை என்னும் பரிசுத்தத்திலே நீர் எங்களை ஒருங்கிணைத்து நடத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, தந்திருக்கிற நல்ல ஆயர் ஊழியங்கள், ஆண்டவரே நல்ல திருச்சபை குழு, ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தந்திருக்கிற ஐக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம்.
திருச்சபை என்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீர் தலையாயிருந்து குடும்பங்களை உறுப்புகளாக இணைத்து எங்களை ஆண்டவரே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செயலாக்கத்திற்கு நீர் பயன்படுத்துகிறீர். நாங்கள் பயன்படுத்தப்படும் கருவிகளாக, உண்மையுள்ள உத்தரவாதமுள்ள கருவிகளாக எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிமையாய் எங்கள் உழைப்பை உழைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். அதன் மூலமாய் ஆண்டவரே திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது, அதன் மூலமாய் சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது, அதன் மூலமாய் ஆண்டவரே குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது, அதன் மூலமாய் வாழ்வு செழிக்கிறது, சந்தோஷம், சமாதானம், அமைதல் நிறைந்த வாழ்வு கிடைக்கிறது. ஆண்டவரே இதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர கர்த்தர் கிருபை தாரும். விசேஷமாக இந்த மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் ஆண்டவரே இது எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைய ஆண்டவர் கிருபை தாரும். உழைப்பு என்னும் வடிவிலே ஆண்டவரே பிள்ளைகள் குடும்பத்தில் உழைக்கிற உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 1, 30, 60, 100 நல்ல பலனை நீர் எங்களுக்கு தரக்கூடியவர். ஆண்டவரே நாங்கள் உழைக்கின்ற போது ஆண்டவரே ஒன்றும் சிதறடிக்கப்படக்கூடாதபடி ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக அது கனி கொடுக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே அது குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடியதாகவும் எங்கள் வாழ்க்கை என்னும் பயணத்திலே தேவைகளிலே அநேகருக்கு நாங்கள் பூர்த்தி உள்ள ஆண்டவரே செயல்பாடுகளை செய்யக்கூடியவைகளாகவும் அமைய கர்த்தர் கிருபை செய்தரல வேண்டும்படியாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே நல் எண்ணங்களோடு உழைக்க வேண்டும் ஆண்டவரே, உண்மையோடு உழைக்க வேண்டும், உத்தரவாதத்தோடு உழைக்க வேண்டும் ஆண்டவரே, பயனுள்ள கருவிகளாக மற்றவர்களுக்கு செயல்படும் உண்மையுள்ள கருவிகளாக உழைக்க கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் உழைக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல உடலாற்றல் பலன் சுகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அதற்காக தாரும். ஆண்டவரே சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுவீராக, உற்சாக மனதை கர்த்தர் கொடுத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அதன் மூலமாக எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நீர் குடும்பத்தில் தருகிறவர். ஆண்டவரே நோய் நொடி விக்கினங்களுக்கு எங்களை இந்த மாதத்தில் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. சமாதானம் என்னும் அருள் குடும்பங்களிலே நிறைவாய் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே இந்த நேரத்திலும் எங்களுடைய திருச்சபையின் எல்லா அருள்பணி பாதைகளிலும் ஆண்டவரே இந்த மாதம் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், ஆண்டவரே ஆராதனைகள், ஆண்டவரே இன்னுமாக வெளியிலே ஜெப கூட்டங்கள், எங்களுடைய திருச்சபையின் வீடு சந்திப்பு ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபையின் ஆண்டவரே திருப்பணி பாதையிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே நல்ல பள்ளிக்கூடங்கள், அதன் வழியாக நடைபெறுகிற அருள்பணிகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் மக்கள் ஆண்டவரை அறியாத தேசங்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக மிஷனரிகள் ஆண்டவரை சென்றிருக்கிறார்கள். அவர்களை தாங்கி வருகிறார்கள். அவர்களுக்காக உழைத்து கொடுத்து ஜெபித்து வருகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதம் அவைகளெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகளை மக்கள் அனுதினமும் கேட்க கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக. தேசத்தில் சமாதானம் தாரும். ஆளுகை செய்கிறவர்களிடத்திலே சமாதானம் தாரும். மக்கள் ஆண்டவரை ஒருங்கிணைந்த ஒரு கூட்டுறவோடு சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்பா உம்முடைய சமாதானம் என்னும் கிருபை எங்களோடு நிறைவாய் இருக்கட்டும். அப்பா பிதாவே, தொடர்ந்து வரும் இந்த நாட்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எங்கள் பகுதிகளை ஒவ்வொரு திட்டமிட்டு செயல்படத்தக்கதாக ஞானமுள்ள இருதயத்தோடு எங்களை நடத்தி அருள்வீராக. உம்முடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு உணவாக தாரும். நாங்கள் அதை எங்களுடைய போஜனமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய உணவாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இந்த மாதத்தில் கிருபைதா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு நிறைவாய் இருக்கட்டும். தாங்கும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பேரில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். இந்த நாளிலே கர்த்தர் தந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். நம் உழைப்பை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், வாழ்வில் நன்மை பெறும் ஆண்டவர் தொடர்ந்து நம் வாழ்வில் நன்மைகளையும் அருளையும் தருவாராக என்று மனப்பூர்வமாக நான் வேண்டுதல் செய்கிறேன். உண்மையிலேயே
4 மாதங்களை நாம் வேகமாக நிறைவு செய்திருக்கிறோம். வாழ்க்கை பயணத்தில் சோதனைகள் பாடுகள் வந்தபொழுது ஆண்டவரை கைவிடாமல் அற்புதமாக நடத்தி வந்தால் அவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதமும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் நன்மை அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் தருவாராக. இன்று நம்முடைய சிந்தனைக்கென்று ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26:12 நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைப்பான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைவான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைப்பான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைவான். உழைப்பை ஆசீர்வதிக்கின்ற அருள் மாதம். ஈசாக்கு விதை விதைப்பான். ஆண்டவர் அந்த வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று திருமறை சொல்லுகிறது. நான் அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையை பற்றியோ அந்த நேர்வை பற்றி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த வார்த்தை மட்டும் எனக்கு ரொம்ப சொல்ல விரும்பினேன். கடவுள் நம் உழைப்பை எப்போதுமே ஆசீர்வதிப்பவர். நாம் எவ்வளவுதான் உழைப்பாலும் கடினமாக நாம் முயற்சி பண்ணினாலும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவிட்டால் அதனாலே நமக்கு நன்மை வருவதில்லை. நாம் அடிக்கடி சொல்லுவோமே, நல்ல முயற்சி பண்ணுகிறேன், கடினமாய் உழைக்கிறேன், என்னால் முன்னேற முடியவில்லை. அதிகமாக நான் முயற்சி பண்ணுகிறேன், ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. நான் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன், வளர முடியவில்லை. ஏன் மட்டும் நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், முடியவில்லை என்று சொல்லுகிறோமே, அது அடிப்படை இதுதான். பாருங்கள், நம்மை ஆசீர்வதிக்கிறோம் என்றால் இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும். நம் உழைப்பு பல நேரங்களில் வீணாய் போய்விடுகிறது. உழைப்பினாலே நன்மை வருவதில்லை, உழைப்பு மேன்மைப்படுத்துவதில்லை. அது திருமறை சொல்கிறது. ஈசாக்கு விதை விதைப்பான். கர்த்தர் அவனோடு இருந்து அவர் செய்ததை வாய்க்க பண்ணினார். முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம் உழைப்பு, நம் வாழ்க்கை, நாம் செய்கிறவைகள் ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்றால் முதல்ல கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருந்தால்தான் நம் உழைப்பினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்மோடு இருந்தால்தான் நம்மை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஆகையினாலே இந்த பரிசுத்தமான காலை வேளையில், இந்த மாதத்துடைய முதல் நாளில் நாம் முதல்ல ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, என் உழைப்பு, என் குடும்பம், நான் செய்த பணிகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நீர் என்னோடு இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் ஆசீர்வாதம். எவ்வளவுதான் கடினமாக உழைப்பாலும் கர்த்தருடைய அருள் இல்லை என்றால் அதனால் மேன்மை இல்லை. ஆகினாலே ஈசாக்குக்கு செய்த அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையிலே பங்குவதற்கு நாம் முதலாவது கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, என்னோடு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு இருந்தால்தான் நான் செய்கிறவைகள் 100 மடங்கு ஆசீர்வாதமாக அமைய முடியும். யோசித்து பாருங்கள், எத்தனை மடங்கு நன்மைகள், எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது. அதுக்கு ஆதாரமாக பாடமாக படிக்க கேட்ப இந்த நற்செய்தி பகுதி நான் தெரிந்து கொண்டேன். அழகான ஒரு நற்செய்தி பகுதி, தெரிந்த ஒரு நற்செய்தி பகுதி, விதைக்கிறவன் ஓமை.
நான் அந்த பூமியை பற்றி சொல்லாமல் அதில் வருகின்ற ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்ல விளைகிறேன். 8வது வசனம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அந்த ஊமை நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு ஊமைதான். ஆண்டவர் நம்மை ஆசிரியர் விரும்புகிறார், மாற்றமே இல்லை. உழைப்பை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், சந்தேகம் இல்லை. நாம் என்ன பணி செய்தாலும் உண்மையாய் கர்த்தரை பார்த்து அமர்ந்து ஜெபிப்பு நம் பணிகளை செய்யும் பொழுது அந்த பணிகளை அவன் மேன்மைப்படுத்தி 100 மடங்கு நன்மை பெற விரும்புகிறார். அடிப்படையாக கர்த்தர் நம்முடைய இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் இந்த திருமறை பகுதியிலே சொல்கிறது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ அந்த ஆண்டவர் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஒன்று, நல்ல நிலத்தில் விதை விழ வேண்டும். நல்ல நிலம் என்பதை பற்றி உனக்கு தெரியும். நம் திருமறை பகுதியிலே சின்ன வயதிலிருந்து படித்த திருமறை பகுதி நல்ல நிலம். நல்ல நிலம் என்பதை இவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரடுமுரடாக இருக்கும், மேடு பழங்கள் இருக்கும், முட்கள் இருக்கும், தேவையில்லாதவை இருக்கும். விவசாயி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி நல்ல நிலமாக மாற்றுகிறார். நாம் பற்றியெல்லாம் சொல்லுகிறேன். என உழைப்பாளத்தின் மகையில் நான் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டேன். விவசாயி ஒரு நிலத்தை நல்ல நிலமாக பண்படுத்துவதற்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நிலத்தை உழுது அந்த மேற்பழங்களை பகத்தறிந்து கற்களை மாற்றி தேலாதுகளை மாற்றி அதை சரிப்படுத்தி மிக சிறப்பான பயன்பாட்டுக்குரிய நிலமாக மாற்றுகிறார். அதுதான் நல்ல நிலம் என்று திருமறை சொல்கிறது. நல்ல நிலம் ஆசி பெறுகிறது. நல்ல நிலம் ஆசி பெறுகிறது. பண்படுத்தப்பட்ட நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம். இந்த காலை வேளையில் இந்த திருமறை பதிவனமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கை என்னும் நம் நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும், பண்படுத்தப்பட வேண்டும். சில நேரங்களில் நாம் திறந்தோடும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்று கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் நிலம் பண்படுத்தப்படவில்லை. இறைவனுடைய ஆசீர்வாதம் பங்குவதற்கு, இதை ஆசி நம் வாழ்விலை பங்குவதற்கு நம் வாழ்க்கை பண்படுத்தப்படவில்லை. பண்படுத்தினால் இல்லை நிலம் பலனை பெறும், பண்படுத்தினால் தானே ஆசீர்வாதம் வரும். பண்படுத்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் ஆண்டவரே உம் ஆசீர்வாதம் என் வாழ்விலே 100 மடங்கு பங்குவதற்கு முதல்ல என் வாழ்க்கை என்னும் நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். அப்படி பண்படுத்தும் பொழுது அந்த நிலம் ஆசீர்வாதமாக மாறும். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்வு பண்படுத்தப்பட வேண்டும். தேவையில்லாதவைகளை தூக்கி எறிந்து ஆசீர்வாதத்துக்கு உகந்த ஒரு நிலமாக, வாழ்வாக என் வாழ்வு மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படும் பொழுது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பால் நாம் சாதமாக சொல்கிறோம். அது திருமறை பதியை படிப்பால் தெரியும். ஈசாக் எத்தனை பாடுகளை பாண்டி வந்தவர் என்ன நமக்கு தெரியும். சோதனை பாண்டி வந்தவர் நமக்கு தெரியும். கஷ்டங்களை பாண்டி வந்தவர் நமக்கு தெரியும். ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அடுத்த வருஷம் சொல்வது மிகப்பெரியவனானால் என் திருமலை சொல்கிறது. ஏன்
ஈசாவுடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட்ட வாழ்வாய் அமைந்தது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த மாதத்துடைய முதல் நாளிலே, சுவாமி உம்முடைய பார்த்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு வாக்குப்படியிருக்கிறேன். யார் மாதிரி? ஈசாக்கை மாறி என் வாழ்க்கையை 100 மடங்கு ஆசிரியப்பதாக சொல்லியிருக்கிறேன். முதல்ல என் வாழ்க்கையின் நிலம் பண்படுத்தப்பட வேண்டும் சுவாமி. பண்படுத்தப்பட்ட நிலம் ஆசி பெறுகிறது. இரண்டாவதாக இன்னொன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருமறை பகுதியிலே வருகின்ற உண்மை, அந்த விதைகள் உறுதியான விதைகளாக மாற்றப்பட வேண்டும். விதைகள் அப்படின்னா திருமறை பதிவு சில முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, பாறையிலே விழுந்தது, திருவருகே விழுந்தது விழுந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நல்ல தெரிந்த பகுதி. திருவிழா விழுந்ததை பறவைகள் கொத்தி சாப்பிட்டன. முள் விளப்பில் விழுந்தபடி 4 நாளிலே வேறு அதிகமாக போக முடியவில்லை. பாறைகள் நெருக்கியது. அப்படின்னு அப்ப என்னன்னா, நம் வாழ்க்கை என்னும் நிலம் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைவதும் என்றால் இந்த பாடுகளை தாண்டி, இந்த சோதனைகளை தாண்டி என் விசுவாச வாழ்க்கை, விசுவாச வேர்கள் கடவுளத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். என் விசுவாச வாழ்க்கை, விசுவாச வேர்கள் ஆழமாய் பதிய வேண்டும். உள்ள போனோம், கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுங்கள். இது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். என் வாழ்க்கையிலே என் விசுவாச வேர்கள் ஆழமாய் சென்று இந்த படைகளை தாண்டி ஆழமாய் பதிய வேண்டும். வாழ்விலே பறவைகள் வரும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். முட்கள் வரும், நம்ம நெருக்கும். பாறைகள் வரும், நாம் விசுவாச வாழ்வை அமைக்க விடும், நாம் கீழே பாவம் அமைக்க விடும். அதை தாண்டி நம் விசுவாச வேர்கள் கிறிஸ்துவில் வேர் கொள்ள வேண்டும். அப்படி வேர் கொண்டால்தான் நாம் பலனை பெற முடியும். பல நேரங்களில் நம் விசுவாச வேர்கள் உள்ளே போவதில்லை, நம் விசுவாச வேர்கள் ஆழமாய் போவதில்லை. விசுவாச வாழ்க்கையிலே வேர்கள் காய்ந்து போய்விடுகின்றன. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எப்போ சொன்னாரு? சந்தோஷமா இருக்கும்போது சொல்லவில்லை, எல்லாம் பெற்றிருக்கும் போது சொல்லவில்லை. துன்பம் வந்த போது, சோதனை வந்த போது, பாடல் வந்த பொழுது, அடிகள் வாழ்ந்த போதுதான் சொன்னார், என்னை அவர் கைவிட மாட்டார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அன்பானவர்களே, இது அமைதியான காலை வேளையில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதித்தது போன்று 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஒன்று, உங்கள் வாழ்க்கை என்னும் நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். வாழ்க்கை நிலம் பண்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், அவர் பேசுவதை ஏற்றுக்கொள்ளவும், அவர் பேசுவதை மனதார அங்கீகரிக்கவும் நம்முடைய வாழ்க்கை என்னும் நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக சொல்கிறார், விசுவாச வேர்கள் ஆழமாய் செல்ல வேண்டும். நெருக்கங்கள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது விசுவாச வேர்கள் கருகி போய்விடக்கூடாது. நாம் சில நேரங்களில் சோதனை வரும்பொழுது நாம் கருகி போய்விடுகிறோம். என்ன செய்வது தெரியாமல் கருகி போய்விடுகிறோம். ஆனால் விசுவாச வேர்கள் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் போக வேண்டும். போனால்தான் நாம் பலன் கொடுக்க முடியும். அதான் திரும்பலாக சொல்கிறது, விதைகள் ஆழமாக வேர்கள் விட வேண்டும். நம் வாழ்க்கையிலே விசுவாச வேர்கள் கிறிஸ்துவுக்குள் வேகமாய் செல்ல வேண்டும்.
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நிறைவாக அந்த பகுதியில் வருகின்ற இன்னொரு உண்மை என்னவென்றால், தேவையற்றவைகள் அகற்றப்பட வேண்டும். தேவையற்றவைகள் அகற்றப்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த கலைகள், அதாவது தேவையற்றவைகள். பொதுவாக இந்த விசுவாச வாழ்விலே நாம் முன்னேறும் பொழுது நமக்கு ஒரு பக்கத்து வருகின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால் சந்தேகம். சந்தேகம் வரும். விசுவாச வாழ்விலே நாம் வளரும் பொழுது நமக்கு வருகின்ற ஒரு முக்கியமான காரியம், ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் துன்பங்கள். அந்த திருமறை சொல்கிறது, இந்த கலைகள் அகற்றப்பட வேண்டும். அவைகள் கலைகள் தான். நம் விசுவாச வாழ்விலே வேரூன்றி செல்லும் பொழுது கலைகள் நம்மோடு வந்து நம்மை அப்படி நெருக்கிக் கொண்டே வரும். அவைகள் அகற்றப்பட வேண்டும். அன்பானவர்களே, கலைகள் அகற்றப்படாவிட்டால் கலைகள் நம்மை மேற்கொண்டு விடும். அதை மறந்து போய்விடாதீர்கள். சந்தேகம் என்னும் கலைகள், இது நடக்குமா நடக்காதா, என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா, நாளையிலே மேற்கொள்ள முடியுமா மேற்கொள்ள முடியாதா என்று சொல்லுகிற கலைகள் நம்மை நெருக்கும் போது நம் வேர்கள் வந்து அப்படியே கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடும். வேர்கள் கரிந்து போய்விடும். நான் முதல்ல சொன்னேன், பவுல் சொன்னாரு, நான் விசுவாசி நான் அறிவேன் என்று சொன்னாரு. தாவீது தன் சங்கீதத்தில் சொல்லுகிற அடிக்கடி சொல்ல வார்த்தை, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். பாவியை சும்மா சொல்லலை, தன் வாழ்க்கையின் அனுபவத்தில் சொன்ன வார்த்தைகள். நெருக்கங்கள் வந்தபோது, உலகத்தில் அவருக்கு வந்த சோதனைகள் மத்தியிலே உள்ளத்தில் ஆழத்தில் சொன்ன வார்த்தைகள், கர்த்தாவே நான் உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை கைவிடாதீரும். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்குக்கு கொடுத்த அதே வார்த்தை நமக்கு சொல்கிறார், உழைப்பை நான் ஆசீர்வதிப்பேன், உழைப்பினால் நன்மை பெறுவாய், 100 மடங்கு நீ பலன் பெறுவாய். பேசிக்கலி நான் சொன்னேன், கர்த்தர் அவனோடு இருந்தார். இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று, நம் நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் பேசுவதை கேட்பதற்கு, அதான் சொன்னாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் பேசுவதை மனதார கேட்பதற்கு நம் செவிகள் திறந்திருக்க வேண்டும். இருந்தால்தான் வாழ்க்கை என்னும் நம்முடைய பாதை, வாழ்க்கை பண்படுத்தப்படும். பண்படுத்தப்பட்டால் ஆசீர்வாதம். இரண்டாவதாக, விதைகள், நம் விசுவாச விதைகள் ஆழமாய் செல்ல வேண்டும், பதிய வேண்டும். சோதனை வந்தால், நெருக்கை வந்தாலும் அவைகள் கருகி போய்விடாமல் விசுவாச வேரை ஆழமாய் கிறிஸ்துவுக்குள் பதிய விட வேண்டும். நிறைவாக, சந்தேகங்கள், தேவைப்படி தூக்கெறிய வேண்டும். இந்த கலந்த மாப்பிள்ளைய தூக்கத்தை பார்த்தோம். 30ஆம் தேதி வரையிலும் அப்புறமாய் நம்மை பாதுகாப்பாரே. எத்தனை சோதனைகள் வந்தன, சந்தேகங்கள் வந்தன. நடக்குமோ என்று யோசிப்போம், எப்படி ஆகுமோ என்று யோசித்தோம். நம்மை பாதுகாப்பார் அல்லவா, நம்மை பலப்படுத்துகிறார் அல்லவா, நன்மை பண்பார் அல்லவா, தீமைக்கு விளக்கார் அல்லவா, எந்த தீங்கு வராமல் நம்மை பாதுகாப்பார் தானே. அந்த உண்மையான விசுவாசம் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, புதிய மாப்புகள் நான் வந்திருக்கிறேன், என்னை கைவிட மாட்டேன், நிச்சயமாய் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற உண்மையான விசுவாசத்தோடு இந்த புதிய மாப்புகளை நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு இந்த தெய்வம்
நம்மோடு இருந்து நாம் செய்கின்ற எல்லா பணிகளிலும் 100 மடங்கு நன்மை பண்பு நம்மை ஆசிரிப்பதாக. கர்த்தர் பேசும்போது கேட்போம். விசுவாச வேர்களை ஆழமாய் பதிய விடுவோம். உலகத்துக்கு எந்த சோதனை வந்தாலும் சந்தேகப்படாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற விசுவாச வாழ்விலே முன்னேறி செல்லுவோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு நிறைவாய் பங்கேற்பதாக. இந்த மாதத்தில் 100 மடங்கு நன்மை பெற்று வாழ கர்த்தர் அருள் தருவாராக. ஆம். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 292வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, 292வது பாடல். அப்பொழுது கர்த்தருடைய திருநாம மகிமைக்காக காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. தம்பிரா ஒருவனே தம்பமே தருவனே, வரு தவிது குமரகுர் பரமனுவேலே நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நீத நீத சரி தொழுவதிதம் எனவும் ஒருதியில் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமைத்தீ அதிநலம் மிகும் உனதிரு திருவாடி அருளே நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே கனபரிவுடன் அருள் பூரி அகல விடாதே நம்பி வந்தேனே. ஆதிவோ லோலமே பாதுகா காலமே, உனதடிமைகள் படுதுய அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. ஜெபிப்போம். மகிமையை நிறைந்து நல்ல ஆண்டவரே, உம் திருவடிகளை நோக்கி நாங்கள் நம்பி வந்து அதிகாலையில் உம் வார்த்தைகள் கேட்க உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுகளை நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் செய்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய சமூகம் மிகவும் இன்பமுள்ளது. அதிசயமான ஆண்டவருடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாய்
நீர் எங்கள் நடுவிலே நிறைவாயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நாங்கள் எங்கள் வாழ்வை கர்த்தருக்குள்ளாக தொடங்கும்போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும்படியாய் கர்த்தர் கிருபை தாரும். அதிகமாக இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படியே எங்கள் வாழ்வை நாங்கள் கர்த்தருக்குள் வளப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக, ஆண்டவரே எங்களை பண்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் வண்ணமாக, ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் விசுவாசத்தோடு வளர கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாங்கள் உழைக்கிற உழைப்பு எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். ஈசாக்கு விதை விதைத்தான், இந்த தேசத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். விசுவாசம் என்னும் ஆண்டவரே வாழ்க்கை எங்களுக்குள் இருக்கிற போது, கர்த்தரை நம்பி எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடருகிற போது எங்கள் அதில் வெற்றியை நாங்கள் காண முடியும், நிறைவை காண முடியும், சம்பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து அறிகிறோம். அப்பா, இந்த நேரத்திலே அதன்படி இந்த நாளிலும் ஒவ்வொரு தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, அனுதினமும் கூலி வேலை செய்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, கடைகளுக்கு சென்று தங்கள் அனுதின பணிகளை நிறைவேற்றுகிறவர்கள் உண்டு. சுவாமி, கட்டட பணியாளர்கள், மரம் ஏறுகிறவர்கள், உயிரினங்கள் வளர்த்து பிழைக்கிற மக்கள், ஆண்டவரே இன்னுமாக அரசு பணியாளர்கள், அலுவலகங்களிலே பணியாற்றுகிறவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், காவல்துறைகளிலே, நீதித்துறைகளிலே பணியாற்றுகிறவர்கள், இன்னும் பல்வேறு தொழில்களை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா பணிகளும் ஆண்டவரே கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக அவர்கள் 100 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாய் அவர்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தகப்பனே, கர்த்தரை நம்பினோர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரை நம்பி அவர்கள் தங்களுடைய உழைப்பை கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்தோடு செய்யும்படியாய் அதை நிறைவாய் பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தில் சந்தோஷத்தோடு ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே நான் கேட்டதை அவர் எனக்கு நிறைவாய் தந்தார் என்று நன்றி உணர்வோடு கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து உம்மை மகிமைப்படுத்தி ஜெபிக்கவும், ஆண்டவரை உமக்கு கொடுக்கவும், உம்மோடு ஆண்டவரை உறவாடவும் கர்த்தர் இந்த மாதத்திலே இன்னும் தொடர்ந்து கிருபை செய்யும். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாத திருப்பணிகளை எல்லாம் உடைய சமூகத்திலே தருகிறோம். நீர் ஒன்றும் தடைவிடாமல் ஆண்டவரே ஆண்டவருக்குள் மகிமையோடு விசுவாசத்தோடு எங்கள் திருப்பணிகளை தொடர அடியாருக்கும் பலன் தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு நிறைவாயிருக்கட்டும். தாழ்த்தி எங்களை திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சித்தம் தேவா என் பாக்கியா குயவனே தாமே களிமண்ணானே சித்தம் போல ஆக்கும் என்னை ஒப்புவித்தேனே பூரணமா. ஆண்டவரும் அருள்நாதருமாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் நம்மை ஆசீர்வதிக்கின்ற, ஆற்றல் படுத்துகின்ற, பாதுகாக்கின்ற பசுத்த ஆவியாலும் ஆற்றல் நம் அனைவரோடும் நம் திருச்சபையோடும் இந்த மாதத்தின் அத்தனை பணிகளோடும் என்றும் என்றுமான சதா கலந்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மனநிறைவோடு சென்று வாருங்கள்.